ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். இப்போ கவிப்புங்கிறது எவ்வளோ நிமிஷம், ஆருடம்ங்கிறது எவ்வளோ நிமிஷம், அந்த அப்புறம் உதயம்ங்கிறது இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது சாதாரண விஷயந்தான், பட் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, தெரியாதவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த கணித முறைகளை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நான் வேறு மாதிரியான கோணத்தில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட முறைகளை நீங்கள் கணிதம் போடலாம். அதாவது எளிமையிலேருந்து அக்யூரசி வரைக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நார்மலாக நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்மள்ட்ட எந்த வித எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, கிழமை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு மணி நேரமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை அன்றைக்கி உங்களுக்கு தமிழ் தேதி தெரியும், தமிழ் மாதம் தெரியும் அப்படின்னா அடுத்த லெவல் அக்யூரசிக்கு நம்ம போவோம். சூரிய உதயம், அடுத்து சூரிய உதயம் தெரியும்னா அடுத்த லெவல் அக்யூரசிக்கு போவோம். சூரிய அஸ்தமனம் தெரியுதுன்னா அது அடுத்த லெவல் அக்யூரசிக்கு போவோம். உங்கள்கிட்ட கால்குலேட்டருக்கு நல்ல கணிதம் போடுவீங்கன்னா அதற்கு அடுத்த ரேஞ்சில் நம்ம போவோம். இன்னும் உங்கள்கிட்ட கையில் ஒரு பஞ்சாங்கம் இருக்குது, கையெடுக்க பஞ்சாங்கம் இருக்குது, அதில் சூரியனுடைய பொசிஷன்ஸ் இருக்குது, டிகிரிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் அக்யூரசியில் போவோம். ஸோ இதுதான் விஷயமே தவிர இதில் வந்து முறைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்தாலும் நம்ம வந்து எளிமையாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு உதயம்ங்கிறது பகலில் 12 உதயம் வரும், இரவில் 12 உதயம் வரும். சரிங்களா? இதை அக்யூரேட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா பகல் பொழுது இரவு பொழுதுன்னு பிரிக்கிறோம். இந்த பகலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் உதயம் முதல் சூரியன் அஸ்தமனம் வரை உள்ள பொழுதை அது வந்து நம்ம வந்து இப்போ மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகல் பொழுது பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் 12 டிவைட் பண்ணுறப்ப 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் வராது. அப்போ இந்த 1 மணி நேரங்கிறது 55 நிமிஷமாகவும் வரும், 56 நிமிடமாகவும் வரும் 12 பிரிக்கிறப்ப. அதே சமயம் 62 நிமிடம் வரைக்கும் கூட போகும் சித்திரை மாதத்தில். அப்போ இந்த வேரியேஷனுக்கு தான் நம்ம வந்து துல்லியம்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பகல் பொழுதை இரவு பொழுதை வந்து நம்ம கணக்கிட்டுக்கிட்டு அதை வந்து 12 டிவைட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நகர்வு அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து இந்த நகர்வுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் இந்த கணித முறைகள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரடம் அப்படிங்கிறது 5 நிமிடத்தை மையமாக வச்சது. இந்த உதயம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி லக்னம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம்னு போயிட்டுருக்கோ அதே போல் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் தான் மாறிட்டுருக்கும் இந்த உதயம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதே போல் வந்து இந்த ஆருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 நிமிடத்தை வந்து உள்ளடக்கியது. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஆருடம் மாறும். 12 ராசி என்ன பண்ணுறோம், 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அப்போ அந்த 60 நிமிடத்துக்கு நம்ம பிரிக்கிறப்ப 5 நிமிஷம். அப்போ ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது 5 நிமிடம். அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆருடம். அப்போ மேஷத்தில் இப்போ 4 மணிலேருந்து 4:05 மணி அப்படின்னா மேஷ ஆருடம், 4:05 4:10 அப்படின்னா ரிஷபம் ஆருடம். இது வந்து இந்த 5 நிமிடம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வருது. இந்த மேஷம் ரிஷபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிடத்தில் தான் வருது. அப்போ இது எல்லாமே ஃபார்வேர்டில் தான் வரும். அப்போ இந்த உதயமும் சரி இந்த ஆருடமும் சரி ஃபார்வேர்டில் தான் வரும். ஆனால் அந்த கவிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போகும். ஏன் ரிவர்ஸில் போகுது? ஆமாம், ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஏன் போகுது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த கவிப்பு கால்குலேட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா மேஷ வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி அப்படின்னு சொல்லிட்டு 3 வீதியாக நம்ம பிரிக்கிறோம். இந்த சூரியன் பயணிக்கக்கூடிய பாதையை வந்து 3 வீதியாக பிரித்து அந்த 3 வீதியில் எங்கே சூரியன் போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த போல் அந்த கவிப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் அந்த உதயத்திலிருந்து ஆருடம் வரை உள்ள தொகையை எண்ணி போகிறது. அப்புறம் ஆருடத்துலேருந்து உதயம் வரை உள்ள இந்த தொகையெல்லாம் எண்ணி அது ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம போகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த கவிப்பு அப்படிங்கிற மெத்தட். ஸோ இது எல்லாமே கால்குலேஷன் பேஸடாக வரக்கூடிய விஷயம். அதை பேஸ் பண்ணி போடக்கூடிய முறை தான் கவிப்பு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நார்மலான உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சாலே இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஆப் வந்துருச்சு, தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இது எப்படி வருதுங்கிறது ஆமாம். இது வந்து கணிதம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கணிதம் தான். ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையாக்கப்பட்ட ஒரு கணிதம். நீங்கள் வந்து ஜாதகம் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் இதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும். இப்போ உதயம் ஆருடம் அந்த கவிப்பு இதை பற்றி அது எப்படி இயங்குது, அது எப்படி கால்குலேஷன் சொல்லிட்டுங்க கடைசியாக சொல்லிவிட்டு இது ரொம்ப யாரும் தலையை போட்டு பிச்சுக்கணும், ஆப்லாம் வந்துருச்சு. பட் அந்த தெரிஞ்சு எந்த முறையில் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், கணக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க. அடுத்தது இப்போ நான் பார்க்கும்போது சில ஆப்புகள்லாம் பார்க்கும்போது நம்ம வருதில்ல கால்குலேஷனுக்கு உதயத்துலேருந்து அந்த மாதிரி 6, 8, 12 ஆருடம் இருந்ததுன்னா அந்த காரியம் நடக்காது. அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல இது இருந்தால் நடக்காது, கவிப்பும் அதுவும் சேர்ந்து இருந்தால் நடக்காது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை இந்த ஜாமக்கோல்லன்னு சில அடிக்கடி சொல்கிறாங்க கோல்டன் ரூல்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஏதாவது ஜினேந்திர மாலை எழுதினவர் எழுதி வச்சுருக்காரா, இல்லை ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, நல்ல கேள்வி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேட்ட கேள்வி அப்படிங்கிறது பல பேருக்கு பயனுள்ள வகையில் அமையும். இருந்தாலும் இதில் வந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இதை வந்து நம்ம ஒன்றும் ரகசியம் சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இதை நம்ம சொல்லித்தரத்துக்கு தயாராகவும் இருக்கும், இதில் எது சரின்னு சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கும். மக்கள் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை.
ஏன் அப்படின்னா மக்கள் வந்து குறுக்கு வழியை தான் தேடுறாங்க. ஷார்ட்கட்டு ஈஸியாக இருக்கணும். யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரு அனுபவ அறிவை வந்து தேடிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க உதயத்துக்கு 1/6, 1/8, 1/12 இருந்தால் நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ரேராக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து சில சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா 1/6 இருக்கிறது, 1/8 இருக்கிறது, 1/12 இருந்தால் அது வந்து உத்தமம், மதமம், இந்த விஷயம் நடக்காது, எப்போ அந்த விஷயம் நடக்கும், எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அதை வந்து அந்த ஜாமக்குள்ளே உள்ள பேஸ் புக்கை எடுத்து அப்படியே ஒரு சிலபஸ் மாதிரி போட்டுட்றாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஜாமக்குள்ளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது பிரசனமாக வேலை செய்யுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஜாமக்குள்ளை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கு தான் பதிலே தவிர சார்ட்டுக்கு பதில் கிடையாது. ஒரு சார்ட் வந்து இண்டிகேஷன் பண்ணுறது வந்து பல விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நபர் உட்காந்துருக்காரு, நம்ம முன்னாடி வந்து இப்போ ஒரு நபர் வராங்க, நம்ம முன்னாடி அமர்ந்திருக்காங்க, நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் நம்ம சொல்லிட முடியாது. அந்த சார்ட்டில் என்னென்ன இருக்கோ அப்படியே நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. பொதுவாகவே வந்து ஒரு கேள்விக்கு தானே சொல்லுவாங்க. கேள்விக்கு பதிலே தவிர துணை கேள்விகள் கூட கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு பிரச்சனை தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ சார்ட்டுக்கு பதில் கிடையாது. இப்போ சார்ட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஹோரோஸ்கோப் வச்சுக்கிட்டு பதில் சொல்லலாம். ஆமாம், பொதுவாக உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு. இது வந்து பிரசன்னம். அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் அவங்க எதை பேஸ் பண்ணி வராங்க, அவங்களுடைய மனதில் என்ன ஓட்டம் என்ன இருக்குது, அவங்க எதை நோக்கி வராங்கிறது தான் பதிலே தவிர அந்த சார்ட்டுக்கு பதில் கிடையாது. ஏன்னா ஒரு சார்ட் இருக்காங்க, ஒரு சார்ட் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு 5 வயது மதிக்கத்தக்க பையன் இருக்கலாம், 50 வயது மதிக்கத்தக்க நபர் இருக்கலாம், 10 வயது மதிக்கத்தக்க நபர் இருக்கலாம், 20 வயது மதிக்கத்தக்க நபர் இருக்கலாம், 30 வயது நபராக இருக்கலாம், அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம். அப்போ அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் மாறும். அப்போ ஒரே நேரத்தில் ஒரு ஆள் தான் ஜாமக்குள் பார்ப்பாங்களா? இல்லை, ஒரு நேரத்தில் எவ்வளோ பேர் ஜாமக்குள் பார்க்குறாங்க. அப்போ ஒரு நேரத்தில் ஒரு ஆப்பை நம்ம ஒரு சார்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோன்னா அந்த ஜென்ரேட் பண்ணுற 5 நிமிஷம் கேப்பில் குறைச்சலாக ஒரு 100 பேரைனாச்சும் ஜாதகம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அப்போ 100 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வருமா, ஒரே மாதிரி தான் ஆன்சர் வருமானா? வராது. ஏன்னா கேள்விக்கு தான் பதிலே தவிர சார்ட்டுக்கு பதில் கிடையாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. 1/6 இருந்தால் நடக்காது, 1/8 இருந்தால் நடக்காது, 1/12 இருந்தால் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து என்னென்னா இது வந்து இந்த சிஸ்டத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேடு மாதிரி தான். ஆக்சுவலாக இதோடைய இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கு பதில். இப்போ வந்திருக்க நபர் பார்த்தீங்கன்னா கடனை பற்றி கேட்கலாம், நோயை பற்றி கேட்கலாம், வழக்கை பற்றி கேட்கலாம். இப்படி 3 பற்றி கேட்டாங்கன்னா 6ஆம் இடம் இண்டிகேஷன்ஸ். திருமணத்தை பற்றி கேட்குறாங்கன்னா 7ஆம் இடம் இண்டிகேஷன். குழந்தையை பற்றினா 5ஆம் இடம். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டை வராங்க அப்படின்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க நம்மளே வந்து சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாது. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இது சார்ந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லாமே தவிர இதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம அடித்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் குழந்தையை பற்றி கேட்கலாம், திருமணத்தை பற்றி கேட்கலாம், தொழிலை பற்றி கேட்கலாம், அந்த பாவகங்கள் உங்களுக்கு தொடர்பு காட்டும். ஆனால் நீ வந்து இந்த பேர் உள்ள ஒரு நபர்கிட்ட பணம் வாங்கியிருக்க, அந்த பணம் வந்து திருப்பி உன்னால் கொடுக்க முடியல, அதை வந்து அவங்க கேட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்காக தான் நீ என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அது மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கான அது எப்படி சொல்ல முடியும்னா நம்மள மாதிரி உட்காந்துட்டு இங்கே சொல்லலாம். ஆமாம், வர்றவங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதோட எஸ்கேப் ஆகி போயிடுவாங்கல்ல, அதான் பிரச்சனை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜாமக்குள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாறுபட்ட ஒரு கோணத்தில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ என்கிட்ட யாராவது ஜாமக்குள் கேட்குறாங்கன்னா நான் யாருக்கும் டைம் கொடுக்கவே மாட்டேன். டைமோ அப்பாயின்மெண்ட்டோ கொடுக்குறது கிடையாது. ஜாமக்குள் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் கேட்குறது. அப்போ அது ஒரு பிரசன்ன முறை. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கேளுங்க, அல்லது நேரில் வாங்க. அந்த நேரத்தில் தான் நான் பார்ப்பேனே தவிர நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், நானாக ஒரு டைம் கொடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் வரக்கூடிய சார்ட்டுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்பது பொருத்தமாக நடக்கலாம், நடக்காமல் போகலாம். என்ன சார் சொன்னீங்க நடக்கவே இல்லை அப்படின்ட்டு நம்மள்ட்ட திருப்பி கேள்வி கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு தவறுகள் நம்ம பண்ணுறதில்ல. ஜாமக்கோளுங்கிறது உங்களுடைய எண்ணத்தில் உங்களுக்கு சிந்தனையில் என்ன கேள்வி உதயமாகுதோ அதை நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறதோ அல்லது ஒரு ஜோதிடத்தை தேடி ஒரு விடையை தேடி நீங்கள் போய் ஒரு சார்ட்டை பார்க்குறதோ அல்லது உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து கேட்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம போகிறதோ சரியாக வரும். மாறாக போகிற போக்கில் கேட்குறது, பஸ்ஸில் பரப்ப கேட்குறது, நம்ம ஜோசியன்னு சொன்னோம்னா எங்கே நீ தான் ஜோசியராமே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரியான கோணத்தில் கேட்குறது அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சரியான பலன்களை கொடுக்காது. ஸோ இது வந்து ஜாமக்கோளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக சொல்லணுன்னா நம்மளோட எண்ணம், சிந்தனை, செயல்பாடு இது 3 ரொம்ப முக்கியம். நமக்கு விடை வேணும், நமக்கு பதில் வேணும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து எதிர்நோக்கி போகிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆன்சரை அதை வந்து கொடுக்கும், துல்லியமான ஆன்சராகவே இருக்கும். மாறாக நம்ம வந்து ஒருத்தர் சரியாக சொல்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு டயத்தில் நம்ம போகிறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சார் போய் கேட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு போகிறதோ இதெல்லாம் வந்து ஜாமக்கோளில்
ரிசல்ட் சரியாக வராது. ஜாமக்கோல் பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எதை நோக்கி வராங்க அப்படின்ட்டு நம்ம என்னதான் நம்ம ப்ரெடிக்ஷன் சொன்னாலும் அதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்கும் சொல்லி அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு யாரும் அவார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவை பதில். அந்த பதிலை நோக்கி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போகிறோம். ஜென்ரலாக இது ஜோதிடத்துறைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலையும் பர்ஃபெக்ஷனுங்கிறது எப்போதுமே கிடையாது. நியரஸ்ட் பர்ஃபெக்ட் தான். இதை தான் நம்ம எடுக்க முடியும். நியரஸ்ட் நெருங்குறாங்களான்னா சந்தோஷம். ரெண்டாவது, இந்த சோஷியல் மீடியாக்களில் உட்காந்துக்கிட்டு இப்போ நான் ஜாமக்கோலை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் பேசிடுவேன். பட் நான் ஏன் உங்களை கூப்பிட்டு கேட்குறேன்னா அதில் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் வந்து குறைவு தானே. எனக்கு ஓரளவு தெரியும். நான் காரகத்துவங்களில் தெளிவாக சொல்லலாம், சில விஷயங்களை சொல்லலாமே தவிர அந்த துறையில் பயிற்சி எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசும்போது தான் அதில் தெளிவாக இருக்க முடியும். ரெண்டாவது, எனக்கும் ஜோதிடம் ஒழுங்காக தெரிஞ்சால் தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். அதனால தான் நம்ம வந்து உங்களை கூப்பிட்டு பேசுகிறது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டோம், நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா எல்லா துறையிலையும் அந்த மாதிரி சிலர் வந்து இருக்க தான் செய்வாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஏதோ நல்லா ஜோசியம் பார்ப்பீங்களா அதனால கேட்டு போகலாம் வந்துவாங்க. நான் ஏதோ சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இப்படிலாம் பேசுகிறவங்களா இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அது வேணாம். நம்ம இந்த இடத்துக்கு வரோம். ஜாமக்கோல் அந்த பிரசன்னம் மூலமாக, ஆருடம் மூலமாக என்ன கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லலாமா? கண்டிப்பாக. அதாவது சாத்தியமாகக்கூடிய கேள்விகள் அதான் நீங்கள் கேட்டாலும், அதாவது நடைமுறைக்கு புறம்பான விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள், நடைமுறை வாழ்க்கையில் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்லலாம். மாறாக இந்த 1 6 1 8 1 10 அப்படிலாம் கிடையாது. கேள்விக்கு கேட்டிங்க, தெளிவான கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக உண்டு. கேள்வியாக கேட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி பதில் சொல்கிறது. அதே சமயம் நீங்கள் கேள்வி கேட்டுட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பாவத்தை டச் பண்ணி நம்ம போயிடலாம். கேள்வி கேட்காதப்ப அவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, நம்ம வந்து ஒரு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம ரூட் எடுப்போம், அது வேறு மாதிரி போகும். கேள்வியை டேரெக்டாக கேட்டாங்கன்னா அந்த கேள்வியை நம்ம வந்து தொடர்புபடுத்தி இது நடைமுறைக்கு சாத்தியமாக அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சார்ட் என்ன சொல்லுங்கிறத ரிசல்ட்டை சொல்லிடலாம். அது எந்த கேள்வியாக இருந்தாலும், ஜாதகத்தில் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்ம ஜாமக்கோலில் சொல்ல முடியும். அதுதான் ஜாமக்கோலுடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். எப்படின்னா, வெவ்வேறு கேள்விகள் வரலாம். 12 பாவங்களுக்குள்ளே நம்ம அந்த கேள்விகளை அடைக்கிறோம்னா கூட எந்தெந்த கேள்விகள் வேணாலும் வரலாம். சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, என் பையனுக்கு எப்போ கல்யாணம், இல்லை நாங்கள் எப்போ வீடு கட்டுவோம், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும். இது வந்து நார்மல் கொஸ்டின்ஸ், ஒரு 20 கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது, சார்ட்டும் சாதகமாக இருக்குது, ஆதிபத்தியமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, காரகத்துவமும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம டேரெக்டாக இவங்களுக்கு சூட்டபிள் டைம் என்னங்கிறதுக்கு அதுக்கான காலநிலை பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸை பயன்படுத்தி நடக்கும் கேள்விக்கும் திருமண வாழ்க்கை எப்படி நல்லபடியாக அமையுமா, திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு பதில் இருக்கும் வெவ்வேறு ஆன்சர்.